இது கேள்விக்கான நேரம். என்னோட பேர் அனிதா, நம்பத்தூர்ல இருந்து வரேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து வயசானவங்க, வயசுல மூத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே மதிச்சு ஒரு அன்பா ஆறுதலா யாருமே பேசுறது கிடையாது. அதனாலதான் வந்து உறவுகள் ரொம்ப சிதைஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கா? கட்டாயமா. ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க பார்த்து அவங்க குழந்தைகளை வளர்த்திருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்க்குற வரைக்கும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பாங்க. என்னன்னு சொன்னா அவங்க பசங்க நல்லா மேல வரணும், மேல வந்து அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சியை பார்க்கணும், கண்கூடா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசனையில இருந்திருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. கனவுகள் நனவாகும் போது அந்த வந்து பார்த்து ரசிக்கணும்ன்றத ரொம்ப ஆசையா இருந்திருப்பாங்க. ஆனா நனவான பிறகு அவங்க என்ன பண்றதுன்னா அவங்க வாழ்க்கையை தேடிட்டு இருக்கும் போது இவங்களை வந்து மதிக்காம இவங்க கிட்ட பேசாம, ஏன்னா பேசுறதுன்றது வந்து எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து அதிகமா பிடிக்கிற விஷயம். ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். நீங்க என்னன்னா ஒரு 4 வார்த்தை பக்கத்துல போய் உட்கார்ந்து என்னமா எப்படி இருக்கீங்க, பாத்துங்க ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொன்ன உடனே மவராசி வந்தமா நல்லா பேசணுமான்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுக்கு அவங்க வந்து சாப்பிடறதை விட அவங்க பேசுறதுதான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த இப்ப இயந்திர வாழ்க்கையில என்ன பண்றோம்னா யாரு வந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா வந்து பெரியவங்களை பாக்கணும்னு அந்த மரியாதை அந்த இது வந்து பண்பாடு எல்லாம் மறந்தாச்சு. முதல்ல வந்த உடனே முதல்ல பெரியவங்களை பார்த்து அவங்கள பேசி விசாரிச்சு அதுக்கப்புறமே தான் மத்தவங்க கிட்ட பேசுவாங்க. இப்ப அந்த பண்பாடு பாரம்பரியம் எல்லாம் போயாச்சு. உடனே வரோமா மேட்டர், இப்ப சார் சொன்ன மாதிரி என்ன விஷயம், கம் டு த மேட்டர், மெயின்ல என்ன, அந்த மாதிரி வந்து என்ன பண்றோம்னா 5 நிமிஷமும் நாங்க என்ன பண்றோம்னா பேசுறதால பேஸ் பண்றோம்னு நினைக்கிறோம். ஆனா பேசும்போதுதான் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிறதுன்றத மறந்துடுறோம். அதனால பெரியவங்க கிட்ட நீங்க ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினா அதுவே அவங்கள பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்றேன். ஐயா, அம்மா அப்பா வந்து பையனை வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவனோட அன்போட நட்போட பேசி பழகி அவன் நல்ல மக்கள் எல்லாத்தையும் தயாரா இருக்கான், திறமையா செயல்படுவான், அவன் ஒரு முடிவு எடுத்தா தீர்க்கமா இருக்கும் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் வெற்றி பெறான். இதே விஷயத்த அவன் வந்து இதே மாதிரி நம்ம பாசத்தோட நம்ம கட்டிக்க போற பொண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதனால சில மாற்றங்கள் ஏற்படுது. அது கிடைக்காம போகும்போது அவன் மனசால ரொம்ப பாதிப்படைகிறான். இதனால அந்த மாதிரி லவ் பண்றானே, அதனால வர சாதகம் என்ன பாதகம் என்ன, இப்படி லவ் பண்றதால வர விளைவுகள் என்ன, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. அம்மா மேல பாசம் வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து எந்த விதமான முயற்சியெல்லாம் கிடையாது, இயல்பான இயற்கையான ஒன்று. அதே மாதிரி புள்ள மேல வந்து அம்மாவோ அப்பாவோ வச்சிருக்கிறதுக்கு வந்து இயல்பான ஒன்று. இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சு இந்த அப்பா அம்மா உறவுல அப்படின்னா, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன் பார், இந்த ஒரு வார்த்தை போறோம். உன்னை யாரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா? கஷ்டப்படுறதுன்னு இல்ல, படிக்க வைக்க வேண்டியது அவருடைய கடமை. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் நான் படிச்சாதேன் அப்படின்னு அவன் அதுக்கு பதிலா. அதனால வந்து நாம நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது இதெல்லாம் வந்து இயல்பான இயற்கையான ஒன்று. அதுல எந்த விதமான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கும் போதுதான் உங்களுக்கு எல்லா விதமான சிக்கல்களும் வருது. அதை வச்சுக்கிட்டு பார்கெயின் பண்ணும்போது இன்னும் சிக்கல்கள் வருது. இந்த மாதிரி அப்பா அம்மா உறவு வருது. இப்ப என்கிட்ட இந்த மாதிரி இப்ப சில பசங்க பெண்கள் வந்து அவர் வந்து எப்பயுமே அம்மா அப்பா பேச்சதான் கேட்கிறாரு, பெற்றோர் பேச்சை கேட்பது தவறா, இதுதான் கேள்வி கேட்பேன். இப்போ ஒரு பெற்றோர் பேச்ச பையன் கேட்கலன்றதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்து பெற்றோர் பேச்ச கேட்கறதா அப்படின்றது தப்பா? ஏன் அவன் வந்து இன்னும் அந்த இடத்துல என்ன மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, இன்னொருத்த பேச்ச கேட்கற மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு சந்தோஷப்படு. அப்ப அவனுக்கு சொல்றத விட அவங்க கிட்ட சொன்னா காரியம் நடந்துரும் இல்ல. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த விவாகரத்துன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டப்படி சமாச்சாரம். இப்ப 4500 கேஸ் ஒரு நாளைக்கு வந்து மெட்ராஸ்ல ரிஜிஸ்டர் ஆகுதுன்றாங்க. நம்ம அரசாங்கமே இது என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு அப்ப இவ்வளவு கேஸ் வருது, இவ்வளவு பேர்ல உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அறிவியல் பூர்வமா ஒரு ரிப்போர்ட் அறிக்கை தயார் பண்ணலாம். இல்ல இந்த காரணங்கள்னால தான் வருதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இப்ப இந்த மேடத்துக்கு ஒரு 10 கேஸ் வந்திருக்கும், இன்னொரு வக்கீலுக்கு 10 கேஸ் வந்திருக்கும். அதுல என்ன மாதிரி கேஸ்? நான் வந்து இதுக்காக சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது உண்மையிலேயே இந்த திருமண முறிவுக்கு என்ன காரணம் காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்த அபிடவிட்ல பெரும்பாலும் சட்டப்படி என்ன மாதிரி பாயிண்ட சொன்னா விவாகரத்து கிடைக்குன்னு தான் சொல்றானே ஒழிய, அந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு தான் அபிடவிட் ஃபைல் பண்றாங்களே ஒழிய உண்மையான காரணங்கள் சொல்லப்படுவதில்லை. அறிவியல் பூர்வமா என்னால அதை கண்டுபிடிக்கவே முடியல அனலைஸ் பண்ணும்போது.
அதே மாதிரி விவாகரத்துன்னு போனா சும்மாலாம் அவங்க கொடுத்துறதில்ல. ஒரு 10 கவுன்சிலிங்காவது அனுப்புறாங்க, போய் உளவியல் வல்லுநரை பாருன்னு சொல்றாங்க. அதாவது நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு போகும்போது அதுக்குண்டான காரணங்களை பாக்குறேன், நல்ல வக்கீல பாக்குறேன், நல்ல பாயிண்ட்ஸ் தேடுறேன், அதுக்குண்டான காரணங்களை போட்டு கேஸ ஜெயிச்சிடுறேன். வாழ வேண்டான்னு நினைக்கிறவன் தான் இதை செய்யணும், வாழணும்னு நினைக்கிறவன் அதுக்குண்டான காரியங்களை பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது யாரு கூட வேணாலும் வாழலாம், அதே மாதிரி யாரை வேண்டுமானாலும் வாழ முடியாது என்று சொல்லலாம். அது தனி மனித உரிமை. இது ஒரு பகுதி. அடுத்தது காதல். காதல் நல்லதா தீயதா, இதுக்கு தனியா ஒரு மக்கள் முன்னாலே நடத்தலாம். அது ஒரு பெரிய டாபிக். ஐயா, இப்ப பொருளாதாரம் தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாழறதுக்கு நான் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா என் குடும்பத்துக்காக இன்னும் 8 மணி நேரம் வேலை செஞ்சாதான் என்ன சராசரியான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ நான் எப்படி என் உறவு கூட நேரத்தை செலவழிப்பேன்? அதாவது நாங்கெல்லாம் சாதாரண பேசிட்டு போயிடுறோம், கொஞ்சம் உரையாடுங்கள், கலந்துரையாடுங்கள் அப்படிலாம் நாங்க சொல்லிட்டு போறோம். அதுக்கான நேரமே இல்லையே, பொருளாதார வாழ்வு அதுக்கான நேரத்தை தர மறுக்கிறதே என்று நண்பர் கேட்கிறார். அது அடிப்படையில சரிதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியா அந்த அளவுக்கா 24 மணி நேரமும் அவர் வேலையில ஈடுபட்டு இருக்காரு? அப்படியா 24 மணி நேரமும் அவர் பொருளியல் வாழ்வுல இருக்காரு? கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அப்படி இருக்க முடியாது. மனித இயல்பு இயற்கைக்கே விரோதமானது. அவர் 6 மணி நேரமாவது தூங்கி ஆகணும், அப்புறம் ஒரு 4-5 மணி நேரத்தையாவது வேற எதற்காவது ஒதுக்கி ஆகணும். நம்முடைய கேள்வி, அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஒரு ஏழைக்கு கிடைக்கிறது அல்லது ஒரு அடித்தட்டு மகனுக்கு கிடைக்கிறது என்றால், அந்த 5 மணி நேரத்தையாவது அவன் பயனுள்ள முறையில் குடும்பத்தில் அதை கழிக்கிறானா என்பதுதான் பிரச்சனை. அப்பொழுதாவது அவன் மனைவியோடு நன்றாக உரையாடுகிறானா என்பதுதான் கேள்வி. அவன் என்ன ஆகிறான்னா, ஏற்கனவே அவன் நெஞ்சில் இருந்த கோபதாபத்தை பூரா இந்த 10-12 மணி நேரமா உழைச்சு அழுத்து போய் அவற்றையெல்லாம் கொட்டுகிற குப்பை தொட்டியாக மனைவியை அல்லது பிள்ளையை நினைத்தால் அது என்ன? அதுதான் உள்ள சிக்கல். ஆனா தம்பி சொல்ல அடிப்படையான பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஒரு புத்திசாலி, ஒரு ஏழை இந்த கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் குடும்பத்திற்காக நல்ல முறையில் செலவழிப்பானே, ஆனால் அவனுடைய குடும்பம் அற்புதமான மெய்யான பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கும். அருமை. மேம், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஆண் பெண் 2 பேருமே சுயநலவாதியா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? சுயநலவாதிகள் ஆண் பெண்ன்றது கிடையாது. ஜெனரலா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த எப்படின்னா, நட்பு, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது என்ன பாக்கணும்னா, நீங்க அவங்களோட நல்ல விஷயத்த மட்டும் பாக்கணும். கெட்ட விஷயத்து இருந்தா அதை நாசூக்கா சொல்லி அதை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, நான் உங்ககிட்ட பேசினா நீ எனக்கு என்ன பெனிஃபிட், அந்த மாதிரி. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீ எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்ப, என்னோட ப்ரொஃபஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்ப, எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்ப. சோ என்னன்னா, ஒரு சிலர் மட்டுமே அவங்களுடைய இது செல்ஃபிஷ்னஸ்க்காக மத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னா பர்ஸ்ட் ஆயிடும். அந்த பாயிண்ட்ல பர்ஸ்ட் ஆனதாலதான் நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னு சொன்னா விவாகரத்துக்கு போயிருக்கு. சோ என்னன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே ஃபில் ஆகல, என்ன யூஸ் பண்ணிக்கிறான் அவன். சோ என்ன யூஸ் பண்ணிட்டு அவன் என்ன ஏணி மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவன் மேல போயிட்டே இருக்கான். நான் இருக்கிற இடத்துலதான் இருக்கேன், எனக்குன்ற என்னோட எண்ணத்துக்கு என்னோட கனவுகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காத மனுஷன் கூட நான் சேர்ந்து வாழணுமா அப்படின்னு மனசுல வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, கோர்ட்டுக்கு போறா, விவாகரத்துக்கு அப்ளை பண்றான். சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எண்ணங்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்னு சொல்றேன். எல்லாருமே செல்பிஷ் சொல்ல, செல்பிஷா இருந்தா கடைசியா இந்த கட்டத்துல போய் நிறுத்தும், விவாகரத்துன்ற கட்டத்துக்கு போய் நிறுத்தும். இப்ப இந்த விவாதத்தின் இறுதியில நீங்க இந்த உறவு சிதைவுக்கு இதை எப்படி சரி செய்யறது, அதுக்கு நீங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நமது உறவுகளுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாம நினைக்கிற அளவுக்கு இந்த உறவு முறைகள் அவ்வளவுமான ஒரு பயங்கரத்துல இல்ல. அதை முதல்ல நாம ஏத்துக்கணும். அதாவது இதை பத்திய விழிப்புணர்வு இப்ப அதிகமா வந்திருக்கு. விழிப்புணர்வு அதிகமா.
உறவு முறைகள் மட்டும் இல்லாம திருமண உறவிலும் ஏன்ட்டியே ஒரு திருமணம் செய்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு திரும்பவும் சேர்ந்து வாழும் தம்பதிகள் 12 பேர் இருக்காங்க. விவாகரத்து பெற்றுட்டுன்னு விட்டுட்டு எல்லாம் போயில்ல. அதுக்குண்டான காரணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதாவது அடிப்படையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அடிப்படையில அவனுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் பண்புகள் இருக்கு. அந்த பண்புகள் அந்த குணாதிசயங்கள் விகாரமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா நீங்க சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வரும். யார் ஒருவருமே வேணுமென்று யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை, வேணுமென்று யாரையுமே கொடுமைப்படுத்துவதில்லை. ஒருத்த வேணும்னே கொடுமைப்படுத்துறான்னு தெரிஞ்சா நீங்க அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது இல்லாம குணக்கோளாறாகவோ அல்லது மனம் சிதைந்து போயோ ஒருத்த நடந்துக்கிறான்னு செஞ்சுச்சுன்னா அந்த இடத்துலயும் நீங்க போய் பார்க்கணும். அதாவது எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, அந்த தோல்வி வந்துருத்தா அல்லது இழப்பு வந்துருச்சுன்னா அந்த இழப்பை சமாளிக்கிறதுக்கென்று போதை வஸ்துக்களையோ அல்லது வேறு தீய பழக்க வழக்கங்களையோ கொண்டு வந்துடக்கூடாது. அந்த தீயன்றதை விட ஆரோக்கியம் இல்லாத பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்தது, இன்னைக்கு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை போயிட்டு இருக்குது. திருமணமே வேண்டாம், திருமணம் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு கும்பல் கிளம்பி போயிட்டு இருக்குது. அது மிக மிக தவறு. சமுதாயத்துல கலாச்சார ரீதியாக நாகரீதாக உச்சம்தான் திருமணம். அந்த திருமணத்தை காக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருவருடைய பொறுப்புமாக்கும். அதை அவசியம் செய்யுங்க. அந்த புத்தகத்துல கடைசியா ஒரு பக்கம் எழுதியிருப்பேன். ஒரு பலாப்பழம் போய் வாங்க போனோம்னா அந்த பலாப்பழத்தை பார்த்தா அசிங்கமா இருக்கும், அறுத்து சாப்பிட்டோம்னா நல்ல சுவையான கிடைக்கும். அதை எந்த விதத்திலையும் நீங்க உங்க சாமர்த்தியத்தை தான் யூஸ் பண்ணி இது நல்ல பழம்னு நினைச்சா கூட ஒரு 10% தப்பா போயிடும். அதுல ஓட்ட போட்டு பார்த்தா கூட சரியா இருக்காது. அதுக்கப்புறம் அறுத்து கஷ்டப்பட்டு அந்த சுளைகளை எடுக்கணும். எடுத்த பிறகுதான் அது சுவையா இருக்கும். சக்கையை தூக்கி எறிஞ்சிட வேண்டியிருக்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சக்கை சரியில்லைன்னா கூட கேரளா பலாப்பழம் எல்லாம் சுவையா இருக்காது. அதை அவங்க வத்தலா போட்டு பயன்படுத்துறாங்க, தேன்ல ஊற வச்சு சாப்பிடுறாங்க. அதனால நீங்க அதை எப்படியாவது இந்த உறவை நான் தக்க வைக்கணும்னு நினைச்சேன்னா நிச்சயமா அது சாத்தியமாகும். அந்த முறையில் முயற்சி பண்ணுங்க. இது ஒவ்வொருவருடைய தலையாய இன்றியமையாத கடமையாகும். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாரும் பாக்குறது, எல்லாருடைய கருத்துக்கள் கேட்கும் போது ஒண்ணு நல்லா தெளிவா புரியுது. அதாவது சிதைவு நடந்துட்டு இருந்தா கூட எல்லாம் ஆல் இஸ் நாட் லாஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது நம்பிக்கை நிறைய இருக்கு. அதாவது நம்ம கேள்விகள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்ததும் சரி, பதில்கள் இருந்ததும் சரி, வாய்ப்புகள் இருக்கு நமக்கு. இன்னும் இப்ப கூட இந்த சமுதாயத்தை நம்ம சீர்படுத்த முடியும். ஒவ்வொருவரும் நம்ம முடிவு பண்ணோம்னா என்ன மாதிரி முடிவுன்னு அதான் நம்ம பார்த்ததுன்னா, முதல்ல அந்த டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ். அது அந்த அக்செப்டன்ஸ் இல்லாததுனாலதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நம்ம இது சும்மா பொறுத்து கொள்வது வேற, சகிப்புத்தன்மை வேற. பட் அக்செப்டிங், ஒருத்தர் ஐயா சொன்னது போல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நம்ம இந்த நல்லதெல்லாம் மட்டும் எடுத்துக்கொண்டு அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், நம்மளோட நண்பனா இருக்கலாம், இல்ல பெற்றோர்களா இருக்கலாம். எல்லாருக்குமே எல்லாம் நல்ல பெற்றோர்கள் அமைவதில்லை, எல்லா நல்ல பிள்ளைகளாவும் அமைவதில்லை. இருக்கிற நல்லதுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு மீனிங் கொடுத்து அதை நம்ம நல்ல ஒரு கொண்டு போனோம்னா டெபினட்டா சார் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி வீட்லயும் இருக்கும், நல்ல ஒரு ஜனநாயக நாடாவும் இருக்கும், வீடாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குடும்பம் ஒரு கதம்பம் சொல்லலாம். எல்லா விதமான மனுஷங்களையும் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளை ஒரு பேர் இருக்காங்க. சோ அதனால நம்ம எப்படி நம்ம சாப்பாடு சமைக்கும் போது உப்பு காரம் எல்லாமே சரியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் உறவுகள்ல சில பேர் என்ன சொல்றதுன்னா ரொம்ப வார்த்தைகள்ல நம்மள இன்சல்ட் பண்ற மாதிரி தெரியலாம். சில பேர் வெறும் ரொம்ப நல்லா பேசலாம், பின்னாடியே குழி தோண்டலாம். சோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு உறவே வேண்டாம்னு சொல்லும் போது ஒரு தனி மனிதனா இருந்து எதையும் சாதிக்க முடியாது. சமுதாயத்துல நம்ம 4 பேர் சேர்ந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம். அதனால உறவுகள் கட்டாயமா வேணும். உறவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா இப்போ நம்ம நிறைவுகள் மட்டுமே
நம்ம பாத்துட்டு இருக்கணும். குறைகள்ல என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணணும்னு சொன்னா கட்டாயமா நம்ம அவங்க பேசும்போது எங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு நல்ல கருத்துக்களை அவங்ககிட்ட பரிமாறும் போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல கணவன் மனைவின்னு சொல்லும் போது 2 பேரும் அவங்க மத்தவங்களை புரிஞ்சுக்கணும்ன்றத அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்கும் ஒரு தனி வாழ்க்கை இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும் போது விட்டு கொடு, அதுவும் நான் விட்டு கொடுக்கணும் நீ விட்டு கொடுக்கணும் அப்படி இல்லை. கணவன் மனைவி ஆண்தான் மேல பெண் கீழே அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆண் பெண் அது மாதிரி இல்ல. குடும்பம்ன்றது கணவன் மனைவி குழந்தைகள் இல்ல எல்லாமே சேர்ந்து இருக்கும் போதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால யாராச்சும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், யாராச்சும் விட்டு கொடுக்கலாம். அது நான் தான் இருக்கணும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்கணும்னு கிடையாது. சோ அதை யோசிச்சு எங்க குழந்தைகளுக்காக எங்க குடும்பத்துக்காக நாங்க இந்த விஷயம் பண்ணலாம், பண்றது பெரிய தப்பே இல்லன்ற ஒரு நோக்கத்துல ஒரு கண்ணோட்டத்துல நம்ம ஏன்னா குறைகள் இல்லாத வீடுகள் இல்ல, எல்லாருக்குமே குறைகள் இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், குறை இருக்கும். அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கான வழிமுறைகள் பேச பேச என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த குறைக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனுக்கு பேஸ் பண்ணி நீங்க ஏன்னா எல்லாருக்குமே சொல்யூஷன் ஒரே மாதிரியா என்ன பண்ண முடியாதுன்னா பிரிஸ்கிரைப் பண்ணியாது. டாக்டரா தலைவலியா இந்த மாத்திரை சாப்பிடுங்க, வயிற்று வலியா இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணலாம் டாக்டரா இருந்தா. ஆனா குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகினால் அதுக்கான தீர்வு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்காங்க, குடும்பத்துல ஒத்துரா இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு அந்த தீர்வு எப்படி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். ஆனா வெளி மனுஷனா நான் பார்க்கும்போது எப்படி நீ சகிச்சுட்டு இருக்கன்னு நான் சொல்லுவேன், இப்படி இருந்தா இந்த மாதிரி வீட்டுக்காரே வேண்டாம் வாடி வெளியிலன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இதெல்லாம் அவங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா வெளியில இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு அது வேற விதமா தெரியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், குறை மட்டும் தான் தெரியும், நிறைய தெரியாது. அவளோட சந்தோஷம் தெரியாது, அவளோட கஷ்டம் மட்டும் தான் தெரியும். சோ வெளியாலா இருந்து நான் அவளுக்கு சஜஷன் கொடுக்கலாம், ஆனா அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. அவ வாழ்க்கையை வாழ்றா, அவளுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை, எப்படி அதை தீர்க்க முடியும். தீர்க்க முடியாத பட்சத்தில் அவள் என்ன பண்ணலாம்னா கோர்ட்டுக்கு போகலாம். திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வருது என்கிற காரணத்தினால் திருமணமே வேண்டாம் என்று ஒரு கோஷ்டி சொல்லுகிறது என்பதை நானும் அறிவேன். ஐயா போல நானும் அதை ஏற்கவில்லை. காரணம், அது வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி திருப்புகிற வீண் வேலை. ஆனால் குடும்பம் என்றால் பழைய பாணி குடும்பம் இனியும் தொடர முடியாது. இந்த காலத்திலே அது சமத்துவ குடும்பமாகத்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். சமத்துவம் என்பது சொல்ல அளவிலே மட்டுமல்ல, சொல்ல போனா சொல்ல அளவிலும் வேணும், செயல் அளவிலும் வேணும். நான் கூட யோசிப்பதுண்டு, இவங்க யாரு, என்னுடைய துணைவி அப்படிங்கிறாங்க. அதை விட துணை என்பதை விட இணை என்கிற சொல் நல்ல சொல் இல்லையா? அவளுக்கு நான் இணை, எனக்கு அவள் இணை அப்படி என்பது போல் அந்த இருவரும் இணைஞர்கள் என்கிற முறையிலே அந்த பதங்களை கூட சொல்லாட்சி கூட நான் புதுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, குடும்ப வாழ்வு ஒரு தெளிவாக அழுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்மகனின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். பொதுவாக அதுல ஏதோ பெண்களுக்கு தான் குடும்பத்தை கட்டி இழுத்து போறதுல எல்லாம் அவங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி தான் பொதுவாக பேச்சு சிந்தனை இருக்குது. ஆனா உண்மையிலே இவனுக்குத்தான் அதிக பங்கு. காரணம், அவன் கணவன் என்கிற அந்த அதிகாரத்திலிருந்து நான் சொல்லவில்லை, அவன் தான் கொஞ்சம் வயசானவன், அவனுக்கு தான் அனுபவம் அதிகம். ஆகவே அவன் வழிகாட்ட வேண்டும். எந்த அடிப்படையிலே? நல்ல முறையிலே அவன் நடந்து, உதாரணமாக மனைவியை நேசிக்கிறான் சரி, ஆனால் ஏற்கனவே தாயை நேசித்தானே அல்லவா, அதில் ஒரு மாற்று குறைந்து விடக்கூடாது. தாயையும் தொடர்ந்து நேசிப்பேன், புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த இளம் பெண்ணையும் நான் நேசிப்பேன் என்று நடைமுறையில் காட்டினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மற்றொன்று இறுதியான ஒரு விஷயம், இந்த பேசுகிற பேச்சு இருக்கே ரொம்ப முக்கியம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப எப்படி பேசுறதுனே தெரியல. நல்ல விஷயத்துக்கு கூட மோசமான சொற்களை பயன்படுத்திடுறாங்க. ஆனா நாவினால் சுட்ட வடு ஆறாது மாறாது என்பதை இவங்க புரிந்து கொள்ளணும். அது நம்ம பெருசுகள்லாம் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான், அப்புறமேல கடைசி வரைக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படிங்குதுங்க. அதே போலதான் கணவன் மனைவிக்குள்ளேயும் கூட அந்த சொன்ன வார்த்தையவே அவர் ஐயா ரொம்ப நல்லா சொன்னாரு, மோசமான வார்த்தை தான். ஆனா அந்த மோசமான வார்த்தை அவனுடைய உதடுகள் அல்லது அவளது உதடுகளிலிருந்து வருவதற்கு முன்பு என்னவெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு சொல்ல மட்டும் வச்சுக்குவாங்க, நீ அன்னைக்கு இப்படி சொன்னில, கதை முடிஞ்சு வச்சு.
ஆனால் இந்த சொற்கள் வலுவானவைதான். ஆகவே நாம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் மோசமான சொற்களை கூட மறந்து விடுகிற பெருந்தன்மை நமக்கு வேண்டும். வறுமையானால் குடும்பம் பிழைக்கும் தழைக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பான உறவுகளே, அன்பின் பிணைப்பாக இருக்க வேண்டிய உறவுகள் பிணக்குகளாலும் வழக்குகளாலும் சிதைந்து கொண்டிருப்பதை விவாதத்தில் பார்த்தோம். அதற்கு காரணம் பொறுத்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், உறவுகளை நேசித்தல், மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்தல், பெரியோர்களை மதித்தல், இன்சொல் கூறுதல், விருந்தோம்பல், இவைகளெல்லாம் இல்லாமைதான் இந்த உறவு சிதைவிற்கு காரணம் என்பதையும் பார்த்தோம். அன்னை தெரேசா அவர்களை பற்றி நமது மதிப்பிற்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய கிறுக்கல்கள் நூலில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். கருவுற்றிருந்தால் ஒருவருக்கு மட்டும் தாயாகி இருப்பார், கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயானார் என்று அந்த கவிதை முடியும். அந்த அன்னை தெரேசா சொல்கிறார்கள், நீ எல்லோரையும் சந்தேகித்துக் கொண்டே இருந்தால் உலகத்தில் நீ அன்பு காட்டுவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்று. இன்னும் ஒரு அறிஞன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, நீ ஒருவரை சந்தித்தால் அது அவருக்கோ உனக்கோ அந்த சந்திப்பு கடைசியாக இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. அதனால் முடிந்தவரை அவருக்கு நிறைய அன்பை கொடுத்து விடு என்று சொல்லுகிறான். அந்த சந்திப்பிற்கு பிறகு உனக்கோ அவருக்கோ மரணம் நிகழலாம், அது எவருக்கும் தெரியாது. ஆனால் அவன் சொல்லுவான், அவரை இப்போதுதான் சந்தித்து விட்டு வந்தேன், எவ்வளவு அன்பாக என்னோடு பேசினார் என்று சொல்லி சொல்லி அழுவான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற ஒரு முதுமொழி உண்டு. அன்பின் வழி அது உயிர்நிலை என்கிறான் நமது முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை. அன்பு கொண்டு உறவுகளை ஆறத் தழுவி அரவணைப்போம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்.